நம்முடைய போராட்டம் ஜெயிக்கணும். ஐயா எதுக்கு போராடிட்டு இருக்காரு? உங்களுக்கு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கிடைச்சுன்னா என்ன நடக்கும்? பிள்ளைங்க படிப்போம், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுன்னா மான மரியாதையுடன் நம்ம வாழ்வோம், சுயமரியாதையுடன் நம்ம வாழ்வோம், சந்தோஷமா நம்ம வாழணும். நம்ம வாழறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் திமுக அமைச்சர் வருவாங்க, எம்எல்ஏ வருவாங்க, சேர்மன் வருவாங்க, மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஆசை வார்த்தை காமிச்சுக்கிட்ட காசு வச்சுக்கோ, காசு வச்சுக்கோ. ஆனா நான் கேட்கிறேன், நீங்க கேட்கிற கேள்வி, திமுக காரங்க யார் வந்தாலும் ஒரே கேள்வி கேட்கணும். நான் கேட்கிற கேள்வி நீ அவங்க கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஏயா என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு உங்களால கொடுக்க முடியல, எங்க ஊருக்கு எதுக்குயா வந்த நீ கேப்பியா? கேப்பியா? இந்த கேள்வி எல்லா திமுக காரண்டையும் கேட்கணும். அது அமைச்சர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சேர்மன் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் கரவேட்டி கட்டிட்டு இந்த ஊருக்கு யார் வந்தாலும் திமுக வந்தாலும் இந்த கேள்வி கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஏயா என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேலை போறதுக்கு இடஒதுக்கீடு உன்னால கொடுக்க முடியல, என் ஊருக்கு எதுக்கியா வர? போயா, வெளியில போயா, சொல்லுவியா? சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். பணம் மூட்டை எடுத்துட்டு வருவோம். நான் பணம் கொடுக்கறேன், பணம் கொடுக்கறேன். ஏன் இவ்வளவு நாள் எங்க போனா? திரும்பிட்டா இருக்கிறான். அவன் வாழ்க்கை முழுவதும் திரும்பிட்டா இருக்கிறான். அவன் தொழில் அது. அதனால இதெல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு, கரெக்டாதான் சொல்றாரு. அதனால இவங்களுக்கு என்ன, நம்ம படிக்க கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமாமா? 5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துக்கு உள்ள சொல்ற, நான் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் முதலமைச்சர் அவர்கள். அதன் பிறகும் நம்ம ஊர்ல வந்து ஓட்டு கேட்க முடியுமா திமுக காரங்கிட்ட? திமுக காரன் முடியாது, ஓட்டு கேட்க கூட. அதனால இந்த தேர்தல், அதனால பாத்துக்க, பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் நீங்க தப்பி தவறி போய் மனசாட்சி உறுத்துது, நான் அவன்கிட்ட வாங்கிட்டேன், மனசாட்சி உறுத்துது, நான் ஒரு ஓட்டு மட்டும் அவனுக்கு போட்டுறேன், 5 ஓட்டு பழத்துக்கு போடுறேன், அந்த மாதிரி மனசாட்சியே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு எண்ணி நான் ஒரு ஓட்டு போட்டுறேன், அவனுக்கு வாங்கிட்டேன், ஒரு ஓட்டு போட்டுறேன், ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஏன்னா இது இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோத்தா ஆட்சி போறது கிடையாது. ஆனால் பாட்டாளி கட்சி மாம்பழம் ஜெயிச்சா உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கும், இந்த டாஸ்மாக் கடை மூடப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும். நிறைய மூட்டனா மாம்பழம் ஜெயிக்கணும், கடை சாராய கடை ஓஹோன்னு இருக்கணும்னா திமுக ஜெயிக்கணும். எது வேணும் உங்களுக்கு? கடை மூடணும். கடையனால பக்கத்துல கள்ளக்குறிச்சியில பாத்தீங்களா 65 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. கொலை, என்ன பொறுத்த வரைக்கும் அது கொலை, சாராய சாவுல கொலை. சின்ன சின்ன பிள்ளைங்க 22 வயசுல பார்த்தா ஒரு பொண்ணு தாலியா இருக்கு, 6 வயசுல 2 பசங்க, 6 வயசுல ஒரு பையன், 8 வயசுல ஒரு பொண்ணு, அப்பா அம்மா 2 பேருமே செத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம். சாராய கள்ளச்சாராயத்தை எங்க வேணா விற்கலாம், தமிழ்நாட்டில் எங்க வேணா கிடைக்குது. அந்த பொறுப்பு அமைச்சர் யாரு? ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். இந்த தேர்தலில் வருவார். இதே ஸ்டாலின் அவர்கள் போன இடைத்தேர்தல் என்ன சொன்னார் தெரியல உங்களுக்கு? என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள்? அப்போது எதிர்கட்சி தலைவர் அவர் சொன்னாரு, திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று ஒரு பொய்யை சொல்லிட்டு போனார். இப்ப இவர் தானே முதலமைச்சர், கொடுக்க வேண்டியதானே? இப்ப யார் தடுத்தா இவரை? இப்ப சட்டமன்றத்தில் சொல்றாரு ஸ்டாலின், என்னால கொடுக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, எங்க மருத்துவர் ஐயாவுக்கு வயசு இன்னைக்கு 86. 45 வருஷமா தமிழ் சமுதாயம், அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும், படிக்க வேணும், வேலை வாய்ப்பு வேணும்னு தொடர்ந்து இன்னும் போராடிட்டு இருக்காரு எங்க ஐயா. அப்படிப்பட்ட எங்க ஐயாவை நீங்க கொச்சப்படுத்துறீங்க.
அப்படிப்பட்ட எங்க போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க, உயிர் நீத்த எங்க தியாகிகளை கொச்சப்படுத்துறீங்க. எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி வேணும். உன் காசு பணம் எங்களுக்கு வேணாயா. எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு கொடு, படிப்பை கொடு, கல்வியை கொடு, வேலை வாய்ப்பை கொடு, எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடு. இது எவ்வளவு காலம் நாங்க கூலியா இருப்போம், எவ்வளவு காலம் விவசாயம் பண்ணிட்டு இருப்போம், எவ்வளவு காலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு இருப்போம். இத வேணும், நமக்கு கல்வி வேணும், படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும்னா ஒட்டுமொத்த ஊரும் ஒன்னா சேர்ந்து, கட்சியை பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காது. திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். பாட்டாளி கட்சி மாம்பழம் ஜெயிச்சாதான் அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பார் நமக்கு. அதனால அந்த பயம் வரணும். அந்த பயம் யாரால வரும்? என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடன் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் பாட்டாளி மன்றத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களும், வழக்கறிஞர் பாலு, நம்ம சிவகுமார் எம்எல்ஏ உள்ளிட்ட அனைத்து நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், இங்கே என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அன்போடு விடைபெறுகின்றேன்.